பாகிஸ்தானின் ராவல்பிண்டி கிரிக்கெட் மைதானம் அருகே ட்ரோன் மூலம் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பாகிஸ்தானின் 9 நகரங்களில் நடத்தப்பட்ட அந்த ட்ரோன் வழி தாக்குதல் மூலமாக தற்பொழுது அந்த பாதிப்புடைய விவரங்களும் காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. முன்கூட்டியே நாம் சொல்லியிருந்தோம், ராவல்பிண்டி அருகே ஒரு கிரிக்கெட் மைதானம் தாக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருந்தது. தற்பொழுது அதற்கான காட்சிகளும் கூட வெளியாகி இருக்கிறது. ராவல்பிண்டி கிரிக்கெட் மைதானம் அருகே இந்த ட்ரோன் தாக்குதல்கள் நடந்திருப்பதாகவும், அதனால் அந்த நாட்டினுடைய, அதாவது இந்தியாவில் IPL நடப்பது போல பாகிஸ்தானில் பிரபலமான கிரிக்கெட் போர் தொடரான PSL தொடர் கராச்சி பெஷாவர் அணிகள் இன்றைய தினம் மோத இருந்தது. அது ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய இந்த மைதானத்தில் தான் நடத்துவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. தற்போது இந்த மைதானம் ஆனது அந்த ட்ரோன் தாக்குதலால் சேதமடைந்திருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தானின் ராவல்பிண்டி கிரிக்கெட் மைதானம் அருகே நடந்த இந்த ட்ரோன் வழி தாக்குதலில் இந்த கிரிக்கெட் மைதானமும் முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அரப் வகை ட்ரோன்கள் மூலமாக 12 ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. பாகிஸ்தானுடைய முக்கியமான 9 நகரங்களுக்குள்ளாக கராச்சி, லாகூர்ல HQ-9 என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான் ராணுவத்தின் மிக முக்கிய வான் தடுப்பு பாதுகாப்பு மையத்திற்குள்ளாகவும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று பாகிஸ்தானுடைய பொழுதுபோக்கு அம்சங்களில் ஒன்றான கிரிக்கெட் விளையாடக்கூடிய மைதானங்களிலும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதுவரை இந்த தாக்குதலை யார் செய்தார்கள் என்பது திட்டவட்டமாக சொல்லப்படவில்லை. பாகிஸ்தானுடைய அரசினுடைய அதிகாரப்பூர்வ தகவல்ல 9 நகரங்கள்ல இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், அந்த தாக்குதல்களை முறியடிப்பதற்காக பாகிஸ்தான் அரசு குண்டு வலை பொழிந்து அதை முறியடித்துதான் சொல்லியிருந்தார்கள். ஆனால் எந்த இடத்திலும் அந்த பாகிஸ்தான் ராணுவம் சுட்டு வீழ்த்துவது போன்ற காட்சிகள் இல்லை. முழுவதுமாக அந்த ட்ரோன்கள் தான் இலக்கை நோக்கி சென்று அடைந்து விழுந்து வெடிப்பது போன்ற காட்சிகள் தான் இருந்தன. அது விழுந்து தெரிக்கக்கூடிய அந்த காட்சிகளும் சத்தங்களும் கூட இதற்கு முன்பதாக நம்ம கேட்டிருந்தோம். இந்த நேரங்களில் தற்பொழுது ராவல்பிண்டி கிரிக்கெட் மைதானம் அருகே விழுந்த ட்ரோன் தாக்குதலில் அந்த ட்ரோன் விழுந்து வெடித்ததில் அந்த மைதானம் சேதமடைந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. PSL தொடர் என்பது இந்தியாவில் IPL கிரிக்கெட் போட்டி நடப்பது போன்று பாகிஸ்தான் நடைபெறக்கூடிய தொடர். அந்த கிரிக்கெட் தொடரில் தற்பொழுது கராச்சி, பெஷாவர் அணிகள் இரண்டும் மோத இருந்த போட்டியானது ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய இந்த கிரிக்கெட் மைதானத்தில் தான் நடைபெறுவதாக இருந்தது. தற்பொழுது அந்த தாக்குதலினால் அந்த போட்டி நடைபெறுமா என்ற தகவலும் தற்பொழுது இல்லை. குறிப்பாக இந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான தற்போது இந்த போர் பதற்ற சூழல்ல PSL தொடர்ந்து நடத்தப்படும் என்று அந்நாடு தெரிவித்திருந்தது. இந்த சூழலில் தற்பொழுது ட்ரோன் தாக்குதல் மூலமாக அந்த போட்டி நடைபெறுவதற்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய பொழுதுபோக்குகளில் கிரிக்கெட் ஒன்று. அந்த கிரிக்கெட் தொடர் நடைபெறக்கூடிய மைதானங்களான ராவல்பிண்டியோட கிரிக்கெட் மைதானத்திலும் தற்பொழுது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. தொடர்ந்து இந்த ராவல்பூர், அதே போன்று கராச்சி உள்ளிட்ட பகுதிகளில் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த தாக்குதலை யார் நடத்தியிருக்கிறார்கள் என்று இதுவரை உறுதியாக தெரியவில்லை. இந்த நேரங்களில் அந்த விளையாட்டு போட்டிகள் பங்கேற்கக்கூடிய வீரர்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு இருக்கிறது என்பதும் இதுவரை தெரியவில்லை. பாகிஸ்தான் நடத்தக்கூடிய அந்த PSL போட்டியில பங்கேற்பதற்காக வெளிநாட்டு கிரிக்கெட் வீரர்களும் பங்கேற்பார்கள். அதுபோல் தற்போது நடைபெறக்கூடிய இந்த கராச்சி, பெஷாவர் அணிகளும் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய போட்டிக்காக அந்த பகுதியில் தான் தங்கியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் இந்த கிரிக்கெட் மைதானத்துக்குள்ளாக அந்த ஹராப் என சொல்லக்கூடிய ட்ரோன் வகைகள் விழுந்து தாக்குதல் நடத்தியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் முழுவதுமாக அந்த பகுதிக்குள்ளாக பதற்றமான ஒரு சூழல் ஏற்பட்டதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானில் இன்று காலையிலிருந்து பல்வேறு இடங்களில் ட்ரோன் விழுந்து தாக்கக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. அந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்த முயற்சியில் பாகிஸ்தானுடைய ராணுவத்துடைய பீரங்கிகள் குண்டுமலை பொழிவதும், அதிலிருந்து லாபகமாக தப்பிக்கக்கூடிய அந்த ட்ரோன்கள் அந்த இலக்கை அடைந்ததும் விழுந்து வெடித்து சிதறக்கூடிய காட்சிகளும் தொடர்ந்து வெளியாகி வருகிறது. காலையிலிருந்து லாகூர் பகுதிகளில் துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்பதாக சமூக வலைதளங்கள்ல அந்நாட்டு மக்கள், அந்த பிரஜைகள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்தாங்க. ஆனால் அந்த துப்பாக்கி சுடுவதற்கான விளக்கம் தற்பொழுதுதான் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு பறந்து வரக்கூடிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்காக அவர்கள் தொடர்ச்சியாக சுட்டு இருக்கிறார்கள், குண்டு மலை பொழிந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ட்ரோன்கள் அந்த குண்டுகள் எல்லாம் இருந்து தப்பித்து லாபகமாக தனது இலக்கை அடைந்து விழுந்து வெடித்திருக்கிறது. மிக முக்கியமாக தற்பொழுது இந்த ராவல்பிண்டியோட கிரிக்கெட் மைதானத்தில் விழுந்திருக்கிறது. இதே போன்று HQ என சொல்லக்கூடிய பாகிஸ்தானுடைய HQ-9 சொல்லக்கூடிய வான் தடுப்பு பாதுகாப்பு மையத்தில் மிக முக்கியமான அந்த தளத்திலும் விழுந்து வெடித்ததில் அந்த நாட்டினுடைய ராணுவ வீரர்கள் 4 பேர் இழந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் சூப்பர் லீக் கிரிக்கெட் தொடரில் இருந்து விலக இங்கிலாந்து வீரர்கள் ஜோர்டன் மற்றும் வில்லி முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் சர்வதேச கிரிக்கெட் வீரர்கள் தற்பொழுது பாகிஸ்தான் சூப்பர் லீக் என சொல்லக்கூடிய போட்டியில் இருந்து விலகிக் கொள்வதாக தெரிவித்திருக்கின்றனர்.
மேலும் இந்த தொடரில் பங்கேற்றுள்ள இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த 7 பேரில் 2 பேர் நாடு திரும்புவதற்காக முடிவு செய்திருக்கின்றனர். இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்ற காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருந்தாம் சொல்லப்பட்டிருக்கிறது. முல்தான் சுல்தான் அணி வீரர்களில் வில்லி ஜோர்டன் நாடு திரும்ப முடிவு செய்திருப்பதாகவும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல் இந்த பாகிஸ்தானில் மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக எப்படி இந்தியாவில் இந்தியன் பிரீமியர் லீக் என்று சொல்லக்கூடிய IPL நடத்தப்படுகிறதோ அதுபோல் பாகிஸ்தானில் பாகிஸ்தான் சூப்பர் லீக் என்று சொல்லக்கூடிய அந்த கிரிக்கெட் தொடரானது நடத்தப்படும். அந்த தொடரில் பங்கேற்கக்கூடிய வெளிநாட்டு வீரர்களும் தற்பொழுது இருந்து விலகிக் கொள்வதாக அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ராவல்பிண்டி என சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் மைதானம் மிகப்பெரிய ஒரு மைதானம், மிகவும் புகழ்பெற்ற ஒரு மைதானமாக இருக்கக்கூடிய நிலையில அந்த மைதானம் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் இந்த ட்ரோன் வழி தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ட்ரோன் வழி தாக்குதல் இந்த மைதானத்தில் அடுத்த போட்டிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு இல்லாத அளவில் இந்த தாக்குதலுடைய சேதாரங்கள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இன்றைய தினம் அந்த பகுதிகளில் கராச்சி மற்றும் பெஷாவர் ஆகிய பாகிஸ்தானுடைய அந்த கிரிக்கெட் அணிகள் போட்டியிடப்பட்டிருந்ததாக சொல்லப்படக்கூடிய நிலையில இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலை முன்கூட்டியே கணித்து அந்த தாக்குதலை முறியடிக்கக்கூடிய திறன் பாகிஸ்தான் இல்லாமல் போனதுதான் இந்த ட்ரோன்கள் உள்ளே விழுந்து தாக்கப்பட்டதற்கான காரணம் எனவும் சொல்லப்படுகிறது. மிக குறிப்பாக இது போன்ற வான்வெளி தாக்குதல்களை முறியடிக்கக்கூடிய வான் தடுப்பு பாதுகாப்பு மையமான பாகிஸ்தானுடைய HQ-9 என்று சொல்லக்கூடிய அந்த ராணுவ தளவாட பகுதிக்கு உள்ளாகவே இந்த ட்ரோன் வழி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது யார் இந்த தாக்குதலை பாதுகாக்க வேண்டுமோ அவர் மீதுதான் முதலில் இந்த ட்ரோன்கள் விழுந்து தாக்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் பாகிஸ்தானுடைய இந்த வான் தடுப்பு பாதுகாப்பு உடைய அம்சங்கள் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் அச்சமுற்றிருக்கிறார்கள். குறிப்பாக பாகிஸ்தானுடைய அரசு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்காக அந்நாட்டுடைய மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் கூட சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் பாகிஸ்தானுடைய ராவல்பிண்டி கிரிக்கெட் மைதானத்தில் இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது அதனுடைய காட்சிகளும் வெளியாகி இருப்பதும் நமக்கு கண்கூடாக தெரிகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.